अव्यक्त स्थिति या धर्मराज, दोनों में से किसका करेंगे चुनाव? अव्यक्त स्थिति இல்லைன்னா धर्मराज, ரெண்டு பேர்ல யாரை தேர்ந்தெடுத்துப்பீங்க? पूछा है अव्यक्तवाणी में। अव्यक्तवाणीல கேட்கப்பட்டிருக்குது. अपनी अव्यक्त स्टेज फरिश्ताई स्टेज कब बनावेंगे? தன்னோட அவ்யக்த ஸ்டேஜ் ஃபரிஸ்தாய் ஸ்டேஜ் எப்போ உருவாக்கிக்குவீங்க? चीफ जस्टिस को बुलावेंगे क्या? चीफ जस्टिस से கூப்பிடுவீங்களா? तो चीफ जस्टिस धर्मराज आ जाएगा। இப்போ चीफ जस्टिस धर्मराज வந்துட்டாங்கன்னா तो धराधर अव्यक्त स्टेज அப்போ டக்கு டக்குன்னு அவ்யக்த ஸ்டேஜ் बनने लग पड़ेगी। ஆகிறதுக்கு ஆரம்பமாயிடும். अव्यक्त स्थिति क्या है? अव्यक्त स्टेजना என்ன? अव्यक्त स्थिति माना जो आंखों से स्थिति नहीं देखी जाती है। अव्यक्त स्टेजना எந்த ஸ்டேஜ் கண்களால பார்க்க முடியாதோ அதுக்கு சொல்வாங்க. आंखों से नहीं देखने में आता है, கண்களால தென்படுறதில்ல. ये क्या याद कर रहा है? இவங்க என்ன நினைவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. अव्यक्त माने अव्यक्तना माने नहीं, व्यक्त माना देख नहीं होगी। अव्यक्तना ஆனா இல்ல, व्यक्तना பார்க்கிறதுக்கானதா இருக்குது. अव्यक्त அதுக்கு சொல்வாங்க अव्यक्त. அப்படின்னா இந்த கண்களால பார்க்க முடியாது. और व्यक्त माना देख नहीं होगी। பிறகு व्यक्तना பார்க்கிறதுக்கு என்ன பார்க்க முடியுமோ அதுக்கு சொல்வாங்க व्यक्त. जो इन आंखों से दिखाई पड़ता है वो है व्यक्त। இந்த கண்களால என்ன தென்படுதோ அதா இருக்குது व्यक्त. जैसे शरीर எப்படி शरीरम இருக்கு दिखाई पड़ता है, அது தென்படுது. शरीर की कर्मेंद्रियों से कोई काम किया जाता है वो तो दिखाई पड़ता है। இப்போ शरीரம் மூலமா அப்படின்னா शरीரத்தினோட கர்மேந்திரியங்கள் மூலமாக ஏதோ வேலையை செஞ்சோ அது தென்படுது. तो उसे कहेंगे व्यक्त। அப்போ அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா व्यक्तன்னு சொல்வாங்க. और जो इन आंखों से दिखाई नहीं पड़ता है பிறகு எந்த விஷயம் இந்த கண்களால தென்படுறது இல்லையோ वो स्टेज है अव्यक्त। அதா இருக்குது अव्यक्त. आत्मा दिखाई नहीं पड़ती, ஆத்மா தென்படுறது இல்ல. लेकिन आत्मिक स्टेज अनुभव की जाती है। ஆனா ஆத்மிக ஸ்டேஜ அனுபவம் செய்ய முடியும். अव्यक्त बनने के लिए मुख्य कौन सी शक्तियों को अपने में धारण करना है? அவ்யக்த ஆகிறதுக்காக முக்கியமாக எந்த சக்திகளை தனக்குள்ள தாரண பண்ணிக்கணும்? है तो बहुत, लेकिन मुख्य एक तो सहन शक्ति चाहिए। அப்படி பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஆனா முக்கிய ஒரு விஷயமா இருக்குது, அதா இருக்குது சகிப்பு தன்மைய தாரண பண்ணிக்கிறது. परखने की शक्ति चाहिए கண்டறியும் சக்தி வேணும். और विस्तार को छोटा करने की और फिर छोटे को बड़ा करने की भी शक्ति चाहिए। பிறகு விஸ்தாரத்தை சின்னதாக ஆக்கிக்கிறது, பிறகு சின்னதை பெருசாக ஆக்கிக்கிறதுக்கான சக்தி தேவை இருக்கு. समेटने की शक्ति, அப்படி என்ன சமேட்னானா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிற சக்தி, समाने की शक्ति, அடக்கி வச்சுக்கிற சக்தி, सामना करने की शक्ति और எதிர்க்கிற சக்தி, பிறகு निर्णय करने की भी शक्ति चाहिए। निर्णय பண்ணிக்கிற சக்தியும் வேணும். इन सब के साथ साथ सर्व को स्नेही और सहयोगी बनाने की, இது கூட என்னன்னா எல்லாருக்குமே ஸ்நேகி, பிறகு ஸ்நேகத்தை கொடுக்க கூடியவங்க, பிறகு உதவியாளர்களாக ஆகிறதுக்கான अर्थात सर्व को मिलाने की भी शक्ति चाहिए। அப்படின்னா எல்லார் கூடயும் எல்லார ஒண்ணு ஆக்கிக்கிற சக்தி கூடயும் வேணும். अव्यक्त वाणी तारीख 27 जुलाई 1970, पृष्ठ 294 अंक। अव्यक्त स्थिति का अनुभव पावरफुल होता है। अव्यक्त स्टेजिनोட அனுபவம் பவர்ஃபுல்லாக இருக்கும். अव्यक्त स्थिति से सर्व संकल्प सिद्ध हो जाते हैं। अव्यक्त स्थिति மூலமாக எல்லா சங்கல்பங்கள் நிறைவேறிடுது.
इसमें मेहनत कम और प्राप्ति अधिक होती है। இதுல உழைப்பு கம்மி, பிறகு அதிக பிராப்தி ஆகும். अव्यक्त वाणी तारीख 7 जून 1970 पृष्ठ 263 मध्य। आत्मिक स्थिति ही अव्यक्त स्टेज है। ஆத்மிக ஸ்டேஜ் தான் அவ்யக்த ஸ்டேஜ் ஆயிருக்கு. देह की याद தேகத்தினோட நினைவு व्यक्त स्टेज है। व्यक्त ஸ்டேஜ் ஆயிருக்கு. व्यक्त माने जो आँखों से दिखाई दे, व्यक्तனா கண்களால என்ன தென்படுதோ, और अव्यक्त माने பிறகு அவ்யக்தனா जो इन आँखों से दिखाई न दे। இது இந்த கண்களால தென்படுறது இல்லையோ அதுக்கு சொல்வாங்க. उस अव्यक्त में दो तरह की स्टेजेस हैं। அந்த அவ்யக்தத்துல ரெண்டு விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. एक है मनन चिंतन मंथन की स्टेज, ஒன்னா இருக்குது விசாரசாகர மந்தன பண்ணக்கூடிய ஸ்டேஜ், ज्ञान की स्टेज, ஞானத்தினோட ஸ்டேஜ், या नई दुनिया की स्टेज, இல்லைன்னா புது உலகத்தினோட ஸ்டேஜ், या नई दुनिया की प्लानिंग की स्टेज, இல்லைன்னா புது உலகத்தினோட பிளானிங் ஸ்டேஜ். वो है आकारी स्टेज। அதான் இருக்குது ஆகாரி ஸ்டேஜ். और इससे भी ऊपर एक और स्टेज है जहाँ सिर्फ बिंदु है। இதை விட மேல இன்னொரு ஸ்டேஜ் என்ன இருக்குதுன்னா அதான் இருக்குது பிந்து, निराकारी स्टेज। நிராகாரி ஸ்டேஜ். तो एक सेकंड में निराकारी हो जाओ, அப்போ ஒரு செகண்ட்ல நிராகாரி ஆயிடுங்க, एक सेकंड में मनन चिंतन मंथन में चले जाओ, ஒரு செகண்ட்ல விசாரசாகர மந்தனத்துக்கு போயிடுங்க, और एक सेकंड में जब चाहो तब कर्मेंद्रियों के कर्म करने की स्टेज में आ जाओ। பிறகு ஒரு செகண்ட்ல கர்மேந்திரியங்கள் மூலமாக வேலை செய்யக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ये तीन अवस्थाएं बताई अव्यक्त वाणी। இந்த மூணு ஸ்டேஜை பற்றி சொல்லியிருக்காங்க அவ்யக்த வாணியில. ये प्रैक्टिस घड़ी घड़ी करना है। இந்த பிராக்டிஸ ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் செய்யணும்னு சொல்றாங்க. अभी अभी साकारी, अभी अभी आकारी, अभी अभी निराकारी। இப்பதான் சாக்காரி, இப்பதான் நிராகாரி, இப்போ आकारी. अव्यक्त स्थिति कैसे बनेगी, अव्यक्त स्टेज எப்படி ஆகும்? सिर्फ व्यर्थ संकल्पों की कंट्रोलिंग पावर चाहिए। வெறும் வீணான சங்கல்பங்களை कंट्रोल பண்ற பவர் வேணும். व्यर्थ संकल्प चलने के कारण जो ओरिजिनल बाप दादा द्वारा प्रेरणा कहें वह व्यर्थ சங்கல்ப வீணான சங்கல்பம் நடக்கிற காரணத்தினால ஒரிஜினலான பாப்தாதா ஒரிஜினலாக உண்மையாக பாபா என்ன பாப்தாதா என்ன பிரேரணா கொடுக்கறாங்களோ, பிரேரணான்னு சொல்லுங்க, பிரேரணானா இன்ஸ்பிரேஷன், शुद्ध रिस्पॉन्ड मिलता है। பிறகு சுத்தமான ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பதில் என்ன கிடைக்குதோ वह मिक्स हो जाता है அது மிக்ஸ் ஆயிடுது. क्योंकि व्यर्थ संकल्प अधिक होते हैं। ஏன்னா வீணான சங்கல்பங்கள் அதிகம் இருக்கும். अगर व्यर्थ संकल्पों को कंट्रोल करने की पावर है ஒருவேளை வீணான சங்கல்பங்களை कंट्रोल பண்ற பவர் இருந்ததுன்னா तो उसमें एक वही रिस्पॉन्स स्पष्ट देखने में आता है। அப்போ அதுல வெறும் அந்த பர்டிகுலர் அது இருக்கோ இல்லையா விஷயம், அதுக்கான கிளியரான பதில் கிடைக்கும். वैसे ही अगर बुद्धि ट्रांसलाइट है அப்படியே புத்தி ஒருவேளை டிரான்ஸ்லேட் ஆக இருந்ததுன்னா तो उसमें हर बात का रिस्पॉन्स स्पष्ट होता जाता है। அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கான பதில் ஸ்பஷ்டமாக கிளியராக ஆயிட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும், और यथार्थ होता है। பிறகு கரெக்டாக இருக்கும், मिक्स எக்ஸாக்டாக இருக்கும், नहीं மிக்ஸ் ஆக இருக்காது. जिनके व्यर्थ संकल्प नहीं चलते யாருக்கு வீணான எண்ணங்கள் நடக்கிறதில்ல வர்றதில்ல वह अपने अव्यक्त स्थिति को ज्यादा बढ़ा सकते हैं। அவங்க தன்னோட அவ்யக்த ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அது அதிகம் ஆக்கிக்கலாம். शुद्ध संकल्प भी चलने चाहिए। சுத்தமான சங்கல்பங்கள் கூடயும் நடக்கணும். अव्यक्त वाणी तारीख 23 जनवरी 1970 पृष्ठ 175 आदि। वर्तमान समय मन की एकाग्रता
நிகழ்காலத்துல மனதினோட ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ் एक रस स्थिति का अनुभव कराएगी। ஒரு ரச ஸ்டேஜினோட அனுபவத்தை செய்ய வைக்கும், कराएगी, பண்ண வைக்கும்। अभी இப்போ ऐसी मन की एकाग्रता ब्राह्मणों की दिखाई नहीं देती है। இப்படி பிராமணர்களினோட மனதினோட அந்த ஒரு நிலை ஸ்டேஜ் என்றது தென்படுறதில்ல। जो एक रस स्थिति का अनुभव कराए, எப்படின்னா ஒரு ஏக்கரஸ் ஸ்டேஜினோட அனுபவம் செய்ய வைக்கிற போல இல்ல, लेकिन ஆனா कराएगी। செய்ய வைக்கும்। अभी रिजल्ट में देखा कि मन को एकाग्र करने चाहते हो। இப்போ ரிசல்ட்ல இந்த விஷயத்தை பார்க்கப்பட்டது, மனதை ஒரு நிலைப்படுத்துறதுக்காக விருப்பப்படுறீங்க। क्या என்ன मन को क्या करना चाहते हो? மனதை என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க? इच्छा तो है ஆசை இருக்குதுதான் कि ये मन रूपी अम्मा இந்த மனது ரூபமான அம்மா एक के आगे टिक जाए, ஒருத்தருக்கு முன்னாடி நிலைச்சிடணும்னு, एकाग्र हो जाए, ஒரு நிலை ஆயிடணும்। हिले डुले नहीं। இது ஆடக்கூடாது, அசையக்கூடாது। एकाग्र तो करना चाहते हो, लेकिन बीच बीच में ஒரு நிலை படுத்துறதுக்காக யோசிக்கிறீங்க, ஆனா நடுவுல मन भटक जाता है। மனசு அலைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க। एकाग्रता की शक्ति अव्यक्त फरिश्ता स्थिति का सहज अनुभव कराएगी। ஏகாகிரதாயினோட சக்தி ஒரு நிலைப்படுத்துற ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அவ்யக்த ஸ்திதியினோட அனுபவம் சகஜமாக ஆக்க வைக்கும், அனுபவம் செய்ய வைக்கும்। मन जब एकाग्र हो जाएगा மனது எப்போ ஒரு நிலை ஆயிடுமோ तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் அதுக்கு? है? जो फर्श की दुनिया वाले हैं, யாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்க இருக்காங்க, उनसे रिश्ता அவங்க கூட அந்த கனெக்ஷன் टूट जाएगा। கட் ஆயிடும்। और किससे रिश्ता टूट जाएगा? பிறகு யார் கூட கனெக்ஷன் இணைஞ்சிடும்? जो अर्श की दुनिया वाला है, யாரு பரந்தாமத்துல இருக்கக்கூடியவர் இருக்காரு, इस सृष्टि पर आकर के सृष्टि का परिवर्तन कर रहा है, இந்த சிருஷ்டிக்கு வந்து இந்த சிருஷ்டினோட பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, उसके प्रति एकाग्रता हो जाएगी। அவங்க கூட அப்படின்னா ஏகாகிரதை ஒரு நிலை ஸ்டேஜ்ன்றது ஆயிடும்னு சொல்றாங்க। मन अभी भटकता है, மனது இப்போ அலையுதுன்னு சொல்றாங்க। चाहे व्यर्थ बातों में, இப்போ வீணான விஷயங்கள்ல இருக்கலாம், चाहे व्यर्थ संकल्पों में, இல்லைன்னா வீணான எண்ணங்கள்ல அலையுது, और चाहे व्यर्थ के व्यवहार में। இல்லைன்னா வீணான விவகாரத்துல, அப்படின்னா இந்த கனெக்ஷன்ல பிறகு குடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா, அதுல जैसे कोई को शरीर से भी एकाग्र होके बैठने की आदत नहीं होती है। எப்படின்னா ஒரு சிலர் பேருக்கு சரீரம் மூலமா கூடயும் ஒரு நிலையாக உட்கார பிராக்டிஸ் இருக்கிறது இல்ல। क्या? என்ன? शरीर भी एकाग्र कब होता है? சரீர கூடயும் ஒரு நிலையாக எப்போ உட்காரும்? मन की एकाग्रता हो जाएगी तो शरीर भी மனது ஒரு நிலை ஆயிடும்னா அப்போ சரீர கூடயும் एकाग्र होगा। ஒரு நிலை ஆயிடும்। तो कोई को அப்போ சில பேருக்கு एकाग्र होकर बैठने की आदत नहीं होती है। ஒரு நிலை ஆகி உட்கார்ற பயிற்சி இருக்கிறது இல்ல, பழக்கம் இருக்கிறது இல்ல। माना साबित हुआ कि उनका मन तो चंचल
है ही है। அதனால நிரூபணம் ஆச்சு என்னன்னா அவங்களோட மனது சஞ்சலமா தான் இருக்குது. और कोई को பிறகு சில பேருக்கு एकाग्र होकर बैठने की आदत होती है, ஒரு நிலையாக உட்கார்ற பிராக்டிஸ் இருக்கும். तो ऐसे ही அப்போ அதே மாதிரி தான் तन के अभ्यास के आधार पर ही சரீரத்தினோட பயிற்சியினோட ஆதாரப்படி मन को भी समझ लेना चाहिए। மனதை கூட இப்படிதான் புரிஞ்சுக்கணும், மனதை பற்றி கூட இப்படிதான் நினைச்சுக்கணும். जैसे वो आसन प्राणायाम लगाने वाले आसन प्राणायाम लगाते हैं और दूसरों को सिखाते हैं, எப்படி அந்த ஆசன் பிராணாயம் எல்லாம் செய்றாங்க இல்லையா, அவங்க அதை செய்றாங்க, பிறகு மற்றவங்களுக்கு கூடயும் கத்து கொடுக்கறாங்க. तो वो भी रेगुलरिटी की बात बताते हैं कि रेगुलर अगर आसन करेंगे அப்போ அவங்களுக்கு கூட எப்போ ரெகுலரிட்டி என்னன்னா ரெகுலராக ஒருவேளை ஆசனம் பண்ணாங்கன்னா அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சாங்கன்னா பிராணாயம் எல்லாம் नित्य प्रति पद्मासन पर बैठेंगे तो शरीर தினமும் இந்த பத்மாசன் இருக்கு இல்லையா அதுல உட்கார்ந்தாங்கன்னா स्थिर हो जाएगा। அப்போ शरीரம் ஒரு நிலை ஆயிடும்னு. तो ऐसे ही அதே மாதிரி தான் मन के लिए भी लागू होता है। மனதுக்காக கூடயும் பொருந்தது. अव्यक्त मिलन की अनुभूति, अव्यक्त சந்திப்பு இருக்குல்ல, அவ்யக்த மிலன் மூலமா அப்படின்னா அவ்யக்த சந்திப்பினோட அனுபவம். अभी तो दिन प्रतिदिन ऐसे देखेंगे कि இப்போ நாளுக்கு நாள் அப்படி நீங்க பாப்பீங்க जैसे प्रैक्टिकल में अनुभव किया कि आज बाप दादा आए, எப்படின்னா பிராக்டிக்கல்ல அனுபவம் செய்வீங்க. இன்னைக்கு பாப்தாதா வந்தாங்க, सामने आए हाथ पकड़ा, முன்னாடி வந்தாங்க, கைய பிடிச்சாங்க. बुद्धि से नहीं आंखों से देखेंगे, புத்தி மூலமா இல்ல கண்களால பாப்பீங்க, अनुभव होगा। அனுபவம் ஆகும். लेकिन इसमें सिर्फ एक बाप दूसरा न कोई, यह पाठ पक्का हो। ஆனா இதுல வெறும் ஒரு விஷயம், எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. இந்த பாடம் லெசன் பக்கா ஆக இருக்கணும். फिर तो जैसे परछाई घूमती है, பிறகு என்ன ஆகும்னா எப்படி நிழல் சுத்துமோ ऐसे बाप दादा आंखों से हट नहीं सकते। அதே மாதிரி பாப்தாதா கண்களிலிருந்து தூர போகவே மாட்டாங்க. अव्यक्त वारी तारीख 29 मार्च 1981 पृष्ठ 107 अंत। अव्यक्त मिलन का मतलब ये है कि आत्मा ऐसी स्टेज को पकड़ ले, அவ்யக்த மிலன் என்னோட அர்த்தம் என்னன்னா ஆத்மா அப்படிப்பட்ட ஸ்டேஜ பிடிச்சுக்கணும், कि जब चाहे तब எப்போ வேணுமோ அப்போ गहरी अनुभूति में चली जाए, அந்த அளவுக்கு ஆழமான அனுபவத்துல போயிடணும். कि जैसे हमको साकार में मेल हो रहा है। எப்படி என்ன நமக்கு சாகாரத்துல சந்திப்பு ஆயிட்டு இருக்கிற போல அனுபவம் செய்வாங்க. जैसे व्यक्त में होते हैं, देहभान में होते हैं, எப்படி சாகாரத்துல இருக்கிறோம், தேக அபிமானத்துல இருக்கிறோம், तो खींच होती है बाबा हमें साकार में मिले। அப்போ அப்படி என்ன ஈர்ப்பு ஏற்படுது, பாபா நமக்கு சாகாரத்துல பாபாவை நம்ம சாகாரத்துல சந்திக்கணும், நமக்கு பாபா சாகாரத்துல வேணும். साकार में नहीं मिलता है तो रोते हैं, சாகாரத்துல கிடைக்கலன்னா அழுகுறாங்க, आंसू बहाते हैं। கண்ணீரை விடுறாங்க. लेकिन जो अव्यक्त स्टेज होगी ஆனா அவ்யக்த ஸ்டேஜ் என்ன இருக்குமோ उसको आंसू बहाने की स्टेज नहीं होगी। அவங்களுக்கு யாருக்கு அவ்யக்த ஸ்டேஜ் இருக்குமோ அவங்களுக்கு கண்ணீர் விடுற ஸ்டேஜ்ன்றது அவங்களது இருக்காது. वो तो प्रसन्नता में रहेगा, हल्कापन में रहेगा। அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, லேசாக இருப்பாங்க.
லேசான தன்மை இருக்கும். जब आप कहते हैं कि बाबा जिनके साथ रहते हैं, எப்போ நீங்க சொல்றீங்க பாபா யார் கூட இருப்பாங்களோ, तो आपका ध्यान बाबा की आत्मा के ऊपर केंद्रित है, அப்போ உங்களோட கவனம் பாபாவோட ஆத்மா மேல இருக்குதா, या बाबा के शरीर के ऊपर केंद्रित है? இல்லனா பாபாவோட शरीर மேல ஒரு நிலையாக இருக்குதா, கான்சென்ட்ரேட்டட் ஆக இருக்குதா? अगर आत्मा के ऊपर तो आत्मा आपके साथ होगी. ஆத்மா மேலன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட். அப்போ பாபா சொல்றாங்க ஆத்மானா அப்போ அப்பா ஆத்மா உங்க கூட இருக்கதா செய்றாங்க. आपके साथ नहीं रह सकती है सदा. உங்க கூட இருக்க முடியாதா சதா? वो सुप्रीम सोल बाप को आप जितना याद करते हैं, அந்த சுப்ரீம் சோல் அப்பாவை நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ, साकार में निराकार को जितना याद करते हैं, சாகாரத்துல நிராகாரனை எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ, वो आपके साथ नहीं रहता है, बंधा हुआ नहीं है आपके साथ रहने के लिए. அவங்க உங்க கூட இருக்கிறது இல்லையா, கட்டுப்பட்டு இருக்கலையா அவங்க கூட இருக்கிறதுக்காக. तो आप फिर ऐसे क्यों कहते हैं? அப்ப நீங்க அப்படியே சொல்றீங்க. हैं? परिस्थितियाँ क्यों आती हैं, पेपर क्यों आते हैं? पेपर के लिए पूछना कैसे परिस्थिति क्यों आती है? அந்த பாய் கேக்குறாங்க பாபா சூழ்நிலைகள் ஏன் வருது பாபா அன்னு கேக்குறாங்க. इसीलिए ना அதுக்கு தானே कि ध्यान कहाँ केंद्रित है. கவனம் எங்க இருக்குது, எங்க ஒரு நிலையாக இருக்கு. माया चोरी से पकड़ती इसीलिए पकड़ती है. மாயா பிடிச்சுக்குதுன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட். பாபா சொல்றாங்க ஏன் பிடிச்சுக்குதுன்னா, कि हम जिसको अपने साथ रखना चाहते हैं, நாம யார நம்ம கூட வச்சுக்கணும்னு இருக்கிறோமோ वो हमारी बुद्धि से तिरक रहा है. அவங்க நம்மளோட புத்தியில இருந்து வளக்கி போயிட்டு இருக்காங்க, அப்படின்னா ஸ்லிப் ஆயிட்டே இருக்காங்க. राम के भक्त रहीम के बंदे, ராமனோட பக்தர்கள் ரஹீமனினோட ஜனங்க हैं ये सब आंखों के अंधे. இவங்க எல்லாருமே கண்கள் மூலமாக குருடர்கள் ஆயிருக்காங்க. राम ராமர் और कृष्ण के अंदर जो सुप्रीम सोल है, பிறகு கிருஷ்ணருக்குள்ள சுப்ரீம் சோல் யார் இருக்காங்க, उसको वो तथाकथित ब्रह्मा कुमार कुमारियां भी भूल गए. அவங்கள அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிரம்மா குமார் குமாரிஸ் கூடயும் மறந்துட்டாங்க. क्या याद रह गया? என்ன ஞாபகம் இருந்துடுச்சு? वो शरीरधारी याद रह गया. शरीर हमारे साथ है. அந்த शरीरधारी நினைவு இருந்துட்டாங்க. அந்த शरीरधारी நம்ம கூட இருக்காங்க. अभी भी रंगमंच पर स्टेज पर जब सोल प्रवेश होती है, இப்போ கூடயும் அந்த நாடக மேடை மேல அப்படி ஸ்டேஜ் மேல என்ன ஆகுதுன்னா சோல் பிரவேசம் ஆகுது இல்லையா, तो चिपक के बैठते हैं हमारे साथ. அப்போ நம்ம கூட அவங்க ஒட்டிக்கிட்டு உட்கார்றாங்க. अरे वो देहधारी तुम्हारे साथ होने से அரே அந்த தேகதாரி உங்க கூட இருக்கிறதுனால परिस्थितियां खत्म हो जाएंगी क्या? சூழ்நிலைகள் என்ன முடிஞ்சு போயிடுமா? बुद्धि में जिनके सदैव बैठा हुआ है, புத்தில யாரோட புத்தில சதா உட்கார்ந்து இருக்கு, कि एक शिव बाबा ही हमारा कल्याणकारी है. ஒரு சிவபாபா தான் நமக்கு நன்மை செய்பவர் ஆயிருக்காரு. और देह, பிறகு தேகம் जिस देह में मुकर्रर रूप से प्रवेश करता है, எந்த தேகத்துக்குள்ள முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்றாங்க, वो अंत तक किसी के साथ साकार में रहेगा क्या? அவங்க கடைசி வரைக்கும் யார் கூடனா சாக்காரத்துல இருப்பாங்களா? சதா नहीं रहेगा. இருக்க மாட்டாங்க. फिर भी ஆனாலும் अपने पुरुषार्थ से தன்னோட புருஷார்த்தம் மூலமாக अपने को अव्यक्त स्टेज में தன்னை அவ்யக்த ஸ்டேஜ்ல स्थिर करना पड़े. நிலக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். जो ऐसी प्रैक्टिस करेंगे, யாரு இப்படிப்பட்ட பிராக்டிஸ் செய்றாங்களோ उनको अनुभव होगा कि बाबा सदैव हमारे साथ साकार में है. அவங்களுக்கு அனுபவமாகும் பாபா சதா நம்ம கூடயே இருக்காங்கன்னு. उसका चित्र भी दिखाया है. அந்த அந்த சித்திரங்களை கூட அதுக்கான சித்திரத்தையும் காமிச்சிருக்காங்க. सदैव साकार में साथ है, इसका कौन सा चित्र दिखाया है?
சதா சாகாரத்துல கூட இருக்காங்க என்றதுக்கான எந்த சித்திரத்தை காமிச்சிருக்காங்க? अपना चित्र ही भूल गए தன்னோட சித்திரத்தையும் மறந்துட்டீங்களா? हैं? सदैव साकार में साथ है, சதா சாகாரத்துல கூட இருக்காங்க. उसका एक खास चित्र दिखाया हुआ है भक्ति मार्ग में। அதுக்கான விசேஷமான சித்திரத்தை காமிச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. लक्ष्मी नारायण नहीं யாரோ சொல்றாங்க லக்ஷ்மி நாராயண், हैं? नहीं அர்த்தநாரீஸ்வரன் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாபா சொல்றாங்க இல்ல, वो तो दो का ही हुआ। அது ரெண்டு பேருக்காக தான் இருக்குது. रास लीला ராஸ் லீலா. ராஸ் லீலான்னா எல்லா கோபிகள் கிருஷ்ணர் கூட டான்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு சொல்வாங்க ராஸ் லீலான்னு சொல்லி. कौन ने बोला? हाथ उठाओ। யாரு சொன்னாங்க? கைய தூக்குங்க. हाँ ஆமா, देखा, बढ़िया इंचार्ज टीचर मिली हुई है आप लोगों को। பாத்தீங்களா, நல்ல இன்சார்ஜ் சிஸ்டர் டீச்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. रास लीला, ராஸ் லீலா. रास लीला में ராஸ் லீலையில हर गोप गोपी के साथ कौन दिखाया गया है? ஒவ்வொரு கோபி கூட யார காமிச்சிருக்காங்க? उन्होंने तो कृष्ण को दिखाई दिया, क्योंकि कृष्ण को भगवान समझते हैं। அவங்க கிருஷ்ணரை காமிச்சிட்டாங்க, ஏன்னா கிருஷ்ணரை பகவான நினைச்சுக்கிட்டாங்க. है कौन साथ में? शिव அவங்க வாஸ்தவத்துல யாரு கூட இருக்கக்கூடியவர்? शिव बाबा। சிவ் பாபா. सदैव साथ में अनुभव होगा, சதா கூடயே இருக்காங்க என்ற அனுபவம் ஆகும். सोते समय भी अनुभव होगा हमारे साथ है, தூங்குறப்ப கூடயும் கூட தான் இருக்காங்க என்ற அனுபவம் ஆகும். जागते समय भी अनुभव होगा हमारे साथ है, ஏஞ்சுக்கிறப்போ கூடயும் முழிச்சுக்கிறப்போ கூடயும் அனுபவம் ஆகும் நம்ம கூட இருக்காங்கன்னு. चलते फिरते उठते बैठते कोई भी कर्म करते समय क्या अनुभव होगा? நடக்கிறப்போ உட்கார்றப்போ ஏஞ்சுக்கிறப்போ எந்த நேரம் இருந்தா கூடயும் என்ன அனுபவம் ஆகும்? யாரு நம்ம கூட இருக்காங்கன்னு அனுபவம் ஆகும். बाबा हमारे साथ है। பாபா நம்ம கூட இருக்காங்க. ऐसी अव्यक्त स्टेज बन जाए, அப்படிப்பட்ட அவ்யக்த ஸ்டேஜ் ஆயிடணும். फिर ये प्रश्न रहेगा பிறகு இந்த கேள்வி இருக்குமா, कि बाबा जिनके साथ रहते हैं பாபா யாரு கூட இருப்பாங்களோ उनको काहे के लिए परेशानी आती है? அவங்களுக்கு ஏன் சூழ்நிலைகள் வருது? சூழ்நிலைகள் இல்ல, தொல்லை அனுபவம் ஆகுது. இந்த क्वेश्चन ஏற்படுமா? तो दुनिया ही पूरी बाबा, दुनिया तो दुखी देने वाली है। नहीं, दुनिया दुख देने वाली भले है, लेकिन உலகம் என்ன இருக்குதோ அது துக்கம் தான் கொடுக்குது பாபான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க பலே உலகம் துக்கம் கொடுக்க கூடியதாக இருக்கும், துக்கம் கொடுக்கும். हमारे साथ कौन है? ஆனா நம்ம கூட யார் இருக்காங்க? बाबा हमारे साथ हमारे साथ तो सुखदाता बाप हमारे साथ है ना। நம்ம கூட சுக கொடுக்க கூடிய சுக கொடுக்கிற வள்ளல் நம்ம கூட இருக்காங்க இல்லையா? जब सदैव हमारे साथ है तो दुख का नाम निशान இப்ப சதா நம்ம கூடயே இருக்காங்கன்னா துக்கத்தினோட பேரு அடையாளமும் हो नहीं सकता। बाबा இருக்க முடியாது. भी कहते हैं यही बात। பிறகு பாபா கூட இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. हेवनली गॉडफादर के बच्चे हैं ஹெவன்லி காட் ஃபாதரினோட குழந்தைகள்னா तो हेवन में होना चाहिए, அப்போ ஹெவன்ல இருக்கணுமா? फिर नरक में क्यों पड़े? அப்போ ஏன் நரகத்துல கிடைக்கிறீங்க? इसका मतलब ஏன் நரகத்துல இருக்கீங்க? இதுக்கு அர்த்தம் है, इसका क्या मतलब हुआ இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? कि हेवनली गॉडफादर के बच्चे अभी ஹெவன்லி காட் ஃபாதரினோட குழந்தைகள் இப்போ रूहानी बाप के रूहानी बच्चे बने नहीं हैं, ஆன்மீக அப்பாவோட ஆன்மீக குழந்தைகள் ஆகல, देवान में रहते हैं। தேக அபிமானத்துல இருக்கீங்க. बाप तो शुरुआत से ही कह रहा है अव्यक्त बनो सदा काल अपने साथ रखो बाबा को। பாபா ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டே வந்திருக்காங்க அவ்யக்த ஆகுங்க. பாபாவை சதா உங்க கூடயே வச்சுக்கோங்க. गुप्त क्यों करते हैं? குப்தம் ஏன் பண்றீங்க? बाबा सदैव हमें अपने साथ महसूस होना चाहिए।
பாபா சதா நம்ம கூடயே இருக்காங்க என்ற அனுபவம் ஆகணுமா? या गुप्त महसूस होना चाहिए? இல்லன்னா குப்தமா இருக்காங்க என்ற அனுபவம் ஆகணுமா? सदैव साथ ऐसी स्टेज कब बनाएंगे? சதா கூடயே இருக்காங்க இப்படிப்பட்ட ஸ்டேஜ் எப்போ அனுபவம் பண்ணுவீங்க? वो अव्यक्त होने वाली बात ही खत्म हो गई अब। அந்த அவ்யக்த ஆகிற விஷயமே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ. सदैव अपने साथ ही रहे बाबा। சதா பாபா நம்ம கூடயே இருக்கணும் என்றது. बाबा हमसे दूर होने ही नहीं पाए। பாபா நம்மளிடம் இருந்து தூரம் ஆகவே கூடாது. रात में सोए तो भी साथ हमारे बाबा। எப்போ இரவுல தூங்குவோமோ அப்போ கூடயும் பாபா நம்ம கூடயே இருக்காங்க. दिन में जगे तो भी हमारे साथ बाबा चले। காலையில எப்போ முழிச்சுக்கிறோமோ அப்போ கூடயும் நம்ம கூட பாபா முழிச்சுக்கணும். ऐसी स्टेज बनाने के लिए नहीं बोला। அப்படிப்பட்ட ஸ்டேஜ உருவாக்கிக்கிறதுக்காக சொல்லலையா? பாபா சொல்லலையா? आत्मा के ऊपर हमारा कंसंट्रेशन रहेगा। ஆத்மா மேல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா तो कंसंट्रेशन करते 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 एक ऐसी चीज ही आ जाएगी। இப்போ ஒரு நிலை பண்ண பண்ண கான்சென்ட்ரேஷன் பண்ண பண்ண ஒரு ஸ்டேஜ் அப்படியும் வந்துடும். ये शरीर भूल जाएगा இந்த சரீரத்தை மறந்து போயிடுவோம். और हम आत्मा ही देखने योग्य बन जाएंगे। பிறகு நாம ஆத்மாவை தான் பார்க்கறதுக்கான தகுதியுடையவங்க ஆயிடுவோம். आत्मा आत्मा बन जाएगी। ஆத்மா ஆத்மா ஆயிடும். शरीर का लगाव சரீரத்தினோட பற்று निकल जाएगा। போயிடும். तो सदा काल के लिए शरीर का लगाव निकल जाए। இப்போ சதா காலத்துக்காக சரீரத்தினோட பற்று போயிடணும். ऐसा पुरुषार्थ भी करना है। அப்படிப்பட்ட புருஷார்த்தம் இப்போ செய்யணும். नहीं तो इतने साल हो गए बाबा को बोलते बोलते बच्चे अव्यक्त बनना है। இல்லைன்னா பாபாக்கு இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு சொல்லி சொல்லி குழந்தைகளை அவ்யக்தம் ஆகணும். लेकिन अभी तक भी ஆனா இப்போ வரைக்கும் கூடயும் अव्यक्त नहीं बन पाए। அவ்யக்த ஆக முடியல. अव्यक्त नहीं बन पाए அவ்யக்த ஆக முடியலன்னா तो साकार को सामने देखने की इच्छा होती है। அப்போ சாக்காரனை முன்னாடி பாக்குறதுக்கான ஆசை ஆகும். सामने बातचीत करने की इच्छा होती है। முன்னாடி அவங்க பாபா கூட பேசுறதுக்கான ஆசை ஏற்படும். பாபா கூட பேசுறது சாக்காரத்துல பேசுறதுக்காக ஆசை ஏற்படும். अगर अव्यक्त बन जाए ஒருவேளை அவ்யக்த ஆயிட்டீங்கன்னா तो सदा काल का साथी हो जाए। அப்போ சதா காலத்துக்காக துணையாளர் ஆயிடுவாங்க. यहाँ तक बोल दिया। இங்க வரைக்கும் சொல்லிட்டாங்க. मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। மதுபன் காரங்களுக்கு மதுபனத்தை விட வேண்டியதாக இருக்கும். गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ेगी। கீதா பாட்சாலா காரங்களுக்கு கீதா பாட்சாலாவை விட வேண்டியதாக இருக்கும். और பிறகு जो तुम्हारा ज्ञान सरोवर है பிறகு உங்களோட ஞான் சரோவர் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஏரி किसका है? யாரோடதா இருக்கு? एडवांस वालों का है அட்வான்ஸ் காரங்கள் தான் இருக்குதா या बेसिक वालों का है? இல்லன்னா பேசிக் காரங்கள் தான் இருக்குதா? एडवांस वालों का चैतन्य है அட்வான்ஸ் காரங்கள்து சைத்தன்யமா இருக்குதா या जड़ है? இல்லன்னா ஜடமா இருக்கா? चैतन्य ज्ञान सरोवर है वो भी छोड़ना पड़ेगा। சைத்தன்ய ஞான ஏரி என்ன இருக்குதோ அத கூடயும் விட வேண்டியதாக இருக்கும். यहाँ तक बोल दिया। இங்க வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. कोई सहारा न रहा कोई किनारा न रहा। எந்த ஆதாரமும் இல்ல, எந்த ஒரு ஓரங்கூடையும் இல்ல. भले छोड़ना पड़ेगा பலே விட வேண்டியதாக இருக்கும் साकार में, சாக்காரத்துல. लेकिन दिल से बाबा ஆனா மனதிலிருந்து பாபா नहीं जाना चाहिए। போக கூடாது. साधन मिले சாதனை கிடைச்சாலும் या न मिले கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். लेकिन दिल में बाबा समाया रहे।
ஆனா மனதுக்குள்ள பாபா ஒன்று இருக்கணும். மனதுக்குள்ள பாபா அடங்கி இருக்கணும். இதுல எழுதிருக்காங்க அவ்யக்த ஸ்டேஜ் की अनुभूति, अव्यक्त स्टेजिनोड अनुभवम. व्यक्त रूप में रहते अव्यक्त स्थिति में रहना है. व्यक्त रूपत्ल இருந்தாலும் अव्यक्त स्थितिல இருக்கணும். जब अव्यक्त स्थिति में स्थित हो जाएंगे तो उस अव्यक्त स्थिति में कोई उलझन नहीं रहेगी. எப்போ அவ்யக்த ஸ்திதில நிலைச்சிடுவீங்களோ அப்போ அந்த அவ்யக்த ஸ்டேஜ்ல எந்த உல்ஜன் அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்கள் இருக்காது. अव्यक्त वाणी तारीख 21 जनवरी 1969 पृष्ठ 19 आदि. जो अव्यक्त बच्चे होते हैं अव्यक्त स्टेज बनाने वाले, இப்போ அவ்யக்த குழந்தைகள் யார் இருப்பாங்களோ அவ்யக்த ஸ்டேஜ உருவாக்கிக்க கூடியவங்க, उनके साथ संपर्क रहता है, संबंध बना रहता है. அவங்க கூட தொடர்பு இருக்கும், இந்த ஒரு கனெக்ஷன்ன்றது இருக்கும். बुद्धियोग जुटा रहता है, புத்தியோகம் கனெக்ட் ஆயிருக்கும். और जो इतने साल से बाबा कहते हैं अव्यक्त बनो बनते ही नहीं. பிறகு யாருக்கு பாபா இத்தனை வருஷங்கள் இருந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க அவ்யக்தம் ஆகுங்க, பிறகு ஆகுறதே இல்ல. अपने दुनियादारी के राम रहना में ही लगे हुए. தன்னோட உலகத்தினோட அந்த தொழில்கள் பிறகு வியாபாரம் என்னெல்லாம் இருக்குது இல்லையா, கமிட்மெண்ட்ஸ் அதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. साकारी दुनिया में ही लगे हुए, சாக்காரி உலகத்திலேயே ஈடுபட்டு இருக்காங்க. बाल बच्चों की संभाल में लगे हुए, குழந்தை குட்டிகளை பாத்துக்கிறதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. तो फिर बाबा कहते हैं कि तो ज्ञान ही नष्ट हुआ. அப்ப பாபா சொல்றாங்க இந்த ஞானமே என்ன இருக்குதுன்னா நஷ்ட மோகா स्मृति लब्धा बनने का है. ஸ்மிருதி லப்தா ஆகிறதுக்கானதா இருக்குது. முகத்தை நஷ்டப்படுத்துக்கிறது, நினைவு அடையிறது அதுக்கானதா இருக்கு. नष्ट हुआ बनेंगे, நஷ்ட மோகா ஆனீங்கன்னா सो அவங்க பிராப்திய பண்ணிப்பாங்க. भगवान को अपने नजदीक अनुभव करेंगे. பகவான தன்னை கிட்ட அனுபவத்தை செய்வாங்க. क्या आगे चल के जब तुम बच्चे संपन्न स्टेज को प्राप्त करेंगे, வருங்காலத்துல குழந்தைகளான நீங்க எப்போ பரிபூர்ண ஸ்டேஜ் அடைவீங்களோ तो निराकारी स्टेज, அப்போ நிராகாரி ஸ்டேஜ், अव्यक्त स्टेज ऐसी हो जाएगी அவ்யக்த ஸ்டேஜ் எப்படி ஆயிடும்னா जैसे अभी घड़ी घड़ी साकारी स्टेज में उतर आते हो. எப்படி இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் சாக்காரி ஸ்டேஜுக்கு இறங்கி வரீங்களோ அப்படி ஆயிடும். देवान में उतर आते हो, தேக அபிமானத்துல இறங்கி வரீங்க. उस समय तुम्हें ऐसा भासेगा அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகும்னா कि हम सदैव निराकारी स्टेज में बने रहें. என்னன்னா நம்ம சதா நிராகாரி ஸ்டேஜ்ல தான் இருக்கணும். उस स्टेज से नीचे उतरते ही तलखीलापन महसूस होगा. அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி வந்தாலே அப்படின்னா ரொம்ப துடிச்சு போயிடுற ஸ்டேஜ் அனுபவம் ஆகும், ரொம்ப கஷ்டமாகும் உங்களுக்கு. अच्छा नहीं लगेगा, நல்லாவே இருக்காது, இஷ்டமே ஆகாது. बार बार उसी स्टेज में जाने की इच्छा होगी. அடிக்கடி அந்த ஸ்டேஜுக்கு தான் போகிறதுக்காக ஆசை ஏற்படும். अव्यक्त स्टेज में आवाज नहीं होती है. अव्यक्त स्टेजல साउंड இருக்காது. इस दुनिया में आवाज है, இந்த உலகத்துல சவுண்ட் இருக்கு, சத்தம் இருக்கு. अव्यक्त दुनिया में आवाज नहीं है. அவ்யக்த உலகத்துல சத்தம் இல்ல. इसलिए बाप सभी बच्चों को आवाज से परे ले जाने की ड्रिल सिखला रहे हैं. அதனாலதான் அப்பா எல்லா குழந்தைகளை இந்த சத்தத்திலிருந்து சவுண்டிலிருந்து தரிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ட்ரில்ல கத்து கொடுத்துட்டு இருக்காரு. एक सेकंड में आवाज में आना, एक सेकंड में आवाज से परे हो जाना. ஒரு செகண்ட்ல சத்தம் அப்படின்னா இந்த சவுண்டுல வருது பேசுறது, பிறகு
ஒரு செகண்ட்ல இந்த பேசுற விஷயங்கள்ல இருந்து மேல போயிடுறது. ऐसा अभ्यास इस वर्तमान समय में बहुत आवश्यक है. இப்படிப்பட்ட பயிற்சி இந்த நிகழ்காலத்துல ரொம்ப அவசியமானதா இருக்கு. वह समय भी आएगा. அந்த நேரமும் வரும். जैसे जैसे अव्यक्त स्थिति में स्थित होते जाएंगे, எப்படி எப்படி நீங்க அவ்யக்த ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டே போகுவீங்களோ वैसे वैसे नयनों के इशारों से किसके मन के भाव को जान जाएंगे. அப்படியே என்ன ஆகும்னா கண்களினோட குறிப்பிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மூலமாக மத்தவங்களோட மனதினோட பாவனைகளை தெரிஞ்சுக்குவீங்க. कोई से बोलने व सुनने की आवश्यकता नहीं होगी. யார்கிட்டயும் சொல்றது பிறகு கேக்குற அவசியம் இருக்காது. ऐसा समय अब आने वाला है. இப்படிப்பட்ட நேரம் இப்போ வர போகுது. जैसे बाप दादा के सामने जब आते हो तो बिना सुनाए हुए भी आप सभी के मन के संकल्प, मन के भावों को जान. பாப் தாதாக்கு முன்னாடி வரீங்க, அப்போ உங்களோட எல்லா விஷயங்கள் நீங்க சொல்லாமலேயே பிறகு எல்லா ஆத்மாக்களோட மனதினோட சங்கல்பங்களினோட பாவனை தெரிஞ்சுக்கிறாங்க. वैसे ही आप बच्चों को भी यही अंतिम कोर्स पढ़ना है. அதே மாதிரி தான் குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் இது கடைசி கோர்ஸ பண்ணணும். जैसे मुख की भाषा कही जाती है, எப்படி வாயினோட மொழிய சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது, वैसे ही फिर रूहों की रूहान होती है. அதே மாதிரி தான் ஆத்மாக்களோட ஆன்மீக உரையாடல் ஆகுது. जिसे रूह रूहान कहते हैं. அதுக்கு ஆன்மீக உரையாடல்னு சொல்லப்படுகிறது. तो रूह भी रूह से बातें करते हैं. அப்போ ஆத்மா கூட பேசுது. लेकिन कैसे? ஆனா எப்படி? क्यों रूहों की बातें मुख से होती है? ஏன் ஆத்மாக்களோட விஷயங்கள் வாயால ஆகுது? जैसे जैसे रूहानी स्थिति में स्थित होते जाएंगे, எப்படியெல்லாம் ஆன்மீக ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டே போகுவீங்களோ वैसे वैसे रूह रूह की बात को ऐसे ही सहज. அதே எப்படி நீங்க ஆன்மீக ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டே போகுவீங்களோ அப்படி ஆத்மா இன்னொரு ஆத்மாவினோட பேச்ச எப்படி சகஜமாக தெரிஞ்சுப்பாங்கன்னா और स्पष्ट जान लेंगे. எப்படி சகஜமாக பிறகு தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. जैसे इस दुनिया में मुख द्वारा वर्णन करने से एक दो के भाव को जानते हो, எப்படி இந்த உலகத்துல வாயால வர்ணனை பண்றதுனால ஒருத்தர் இன்னொருத்தரினோட பாவனைய தெரிஞ்சுக்கிறீங்க. तो इसके लिए किस बात के धारणा की आवश्यकता है? அப்போ இதுக்காக எந்த விஷயத்துக்கான தாரணை அவசியம் இருக்குது? विशेष इस बात की आवश्यकता है जो सदैव बुद्धि की लाइन क्लियर हो. இந்த விஷயத்துக்காக சதா ஒரு இந்த விஷயத்துக்காக அவசியமான விஷயம் என்னன்னா சதா புத்தியினோட லைன் கிளியராக இருக்கணும். कोई भी अपने बुद्धि में व मन में डिस्टरबेंस होगा. இப்போ யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ தன்னோட புத்தி இல்லைன்னா மனதுக்குள்ள குழப்பங்கள் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா वह लाइन क्लियर न होगी तो एक दो के संकल्प और भाव को जान न सकेंगे. பிறகு லைன் கிளியராக இருக்கலன்னா ஒருத்தர் இன்னொருத்தரினோட சங்கல்பம் பிறகு பாவனைய தெரிஞ்சுக்க முடியாது. जितनी जितनी बुद्धि की लाइन எந்த அளவுக்கு புத்தியினோட லைன் अर्थात पुरुषार्थ की लाइन क्लियर होगी उतना उतना क्या அப்படின்னா புருஷார்த்தத்தினோட லைன் கிளியராக இருந்ததோ स्मृति में रहेगा. அப்போ அந்த அளவுக்கு என்ன புத்தியில இருக்கும் அப்படின்னா நினைவுல இருக்கும். कोई भी बात में उनके सामने भविष्य ऐसा ही स्पष्ट होगा. எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம், அவங்களோட முன்னாடி வருங்காலம் அப்படியே தெளிவாக இருக்கும். जैसे वर्तमान स्पष्ट होता है, எப்படி நிகழ்காலம் ஸ்பஷ்டமாக அப்படின்னா தெளிவாக இருக்குதோ அப்படி இருக்கும். उनके लिए वर्तमान और भविष्य एक समान हो जाएंगे. அவங்களுக்காக நிகழ்காலம் பிறகு எதிர்காலம் ஒரே மாதிரி ஆயிடும். अव्यक्त वाणी
ஒரு சமமாகவே ஆயிடும். तारीख 22 जनवरी 1970। हाँ, याद में रहेंगे, आत्मिक स्थिति में रहेंगे। ஆமா, நினைவுல இருந்தீங்க, ஆத்மிக ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா तो गहरी आत्मिक स्थिति में रहने से आवाज कम हो जाएगी। அப்போ ஆழமான ஆத்மிக ஸ்திதியில இருக்கிறதுனால சவுண்ட் கம்மி ஆயிடும், பேசுறது கம்மி ஆயிடும். देवान में आने से ही தேக அபிமானத்துல आवाज निकलती है। வர்றதுனால தான் பேசுற விஷயம் எல்லாமே ஏற்படுது. देह से ही आवाज निकलती है। தேகத்திலிருந்து தான் சவுண்ட் வருது. देह नहीं தேகமே இல்லைன்னா तो அப்போ आवाज भी नहीं। साउंड இல்ல. अव्यक्त स्थिति में कर्म कैसे होंगे? अव्यक्त ஸ்டேஜ்ல செயல்கள் எப்படி இருக்கும்? जितना अव्यक्त स्थिति में स्थित होंगे, எந்த அளவுக்கு அவ்யக்த ஸ்டேஜ்ல நிலைச்சிருப்பீங்களோ उतना उस अव्यक्त स्थिति से कर्मेंद्रियों द्वारा அந்த அளவுக்கு அந்த அவ்யக்த ஸ்டேஜ் மூலமாக கர்மேந்திரியங்கள் மூலமா कर्म ऐसा होगा செயல்கள் எப்படி இருக்கும்னா जैसे श्रीमत राय दे रही है। எப்படி ஸ்ரீமத் டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற போல இருக்கும். यह अनुभव बच्चे पाएंगे। இந்த அனுபவம் குழந்தைகளுக்கு கிடைக்கும். अब अपनी अव्यक्त स्थिति के आधार से ऐसा काम करना, இப்போ உங்களோட அவ்யக்த ஸ்டேஜ் மூலமாக அதனோட ஆதாரப்படி அப்படிப்பட்ட வேலையை செய்யுங்க. जैसे श्रीमत के आधार से हर काम होता रहा है। எப்படி ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி எல்லா வேலைகள் ஆயிட்டே வந்திருக்கு. अव्यक्त वाणी तारीख 23 जनवरी 1969 पृष्ठ 18 आदि। लेकिन जब हम स्वस्थिति में स्थित हो जाएं, ஆனா எப்போ நாங்க சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டோம்னா अव्यक्त स्टेज में स्थित हो जाएं, அவ்யக்த ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டோம்னா तो सारे कार्य बाप दादा हमसे कराते हैं। அப்போ எல்லா வேலைகள் பாப் தாதா நம்ம மூலமா செய்ய வைப்பாங்க. हमें सोचने की दरकार நமக்கு யோசிக்கிற அவசியம் नहीं रहती है। இருக்காது. तो ये है ज्ञान को सार में समाना। அப்போ இதா இருக்குது ஞானத்தை சாரத்துல அத சாரத்துல அடக்கி வச்சுக்கிறது, और ज्ञान को विस्तार में ले जाना। பிறகு ஞானத்தை விஸ்தாரத்துக்கு கொண்டு போகிறது. विस्तार में ले जाने से விஸ்தாரத்துக்கு கொண்டு போகிறதுனால दुनिया का कल्याण होगा। உலகத்தினோட நன்மை ஏற்படும். जितना हम दूसरों की सेवा में लगे रहेंगे, எந்த அளவுக்கு நாம மத்தவங்களோட சேவையில ஈடுபட்டு இருப்போமோ तो दुनिया वालों का असर हमारे ऊपर पड़ेगा या नहीं पड़ेगा? அப்போ உலகத்தினார்களினோட பிரபாவம் நம்ம மேல ஏற்படுமா இல்லையா? पड़ेगा। ஏற்படும். तो हमारी शक्ति क्षीण होती है। அப்போ நம்மளோட சக்தி வீணாயிடுது. फिर जितना हम आत्मिक स्टेज में स्थिर हो जाएंगे, பிறகு எந்த அளவுக்கு நாம ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிடுவோமோ उस आत्मिक स्टेज में स्थिर होना माना सारे ज्ञान के अस्त्र शस्त्रों की அந்த ஆத்மிக ஸ்திதியில நிலைச்சிடுதுன்னா எல்லா ஞானத்தினோட அஸ்திர சஸ்திரங்களை एकाग्रता हो जाना। அத ஒரு நிலை பண்ணிக்கிறது, ஆயிடுறது. सारा कारोबार बाप दादा खुद अपने हाथ में ले लेते हैं। எல்லா வேலைகள் பாப்தாதா எல்லா சுயம் அவங்களோட கைக்கு எடுத்துப்பாங்க. शिव बाबा से हर बात का जवाब कैसे मिलेगा? शिव बाबा இடமிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கான பதில் எப்படி கிடைக்கும்? योगयुक्त बच्चे होंगे। யோகயுக்த் அப்படின்னா யோகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தா उनको भासना आएगी कि बाबा अब मेरे से बात कर रहे हैं। அவங்களுக்கு அனுபவம் ஆகும், பாபா இப்போ என் கூட பேசிட்டு இருக்காரு. अव्यक्त रूप वाले बच्चे यह अनुभव कर सकते हैं। அவ்யக்த ரூபத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த அனுபவத்தை செய்யலாம். मैं भी खास समय पर खास बच्चों को याद करता हूँ। ನಾನು ಕೂಡಯೂ
விசேஷமான நேரத்துல விசேஷமான குழந்தைகளை நினைவு செய்றேன். अव्यक्त वारी तारीख 18 जनवरी 1969 पृष्ठ 5 आदि. अव्यक्त रहने की बात बाबा ने बोली या नहीं बोली? அவ்யக்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு சொல்லி பாப் தாதா சொல்லியிருக்காங்களா இல்லையா? अव्यक्त रहने की प्रैक्टिस हो जाएगी அவ்யக்த ஸ்டேஜ்ல இருக்கிறதான பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா तो बाप तुम्हारे साथ सदा रहेगा. அப்போ அப்பா உங்க கூட சதா இருப்பாங்களா? या कभी रहेगा कभी नहीं रहेगा? இல்லன்னா சில டைம்ல இருப்பாங்க, சில டைம்ல இருக்காம போகுவாங்க, அப்படியா? सदा रहेगा. சதா இருப்பாங்க. अव्यक्त बनो அவ்யக்தம் ஆகுங்க. अर्थात அப்படின்னா इस व्यक्त देह की इंद्रियों, இந்த व्यक्त தேகத்தினோட இந்திரியங்கள், व्यक्त देह के पदार्थों को भूल जाओ. இந்த व्यक्त தேகத்தினோட பொருள்களை மறந்து போயிடுங்க. इस व्यक्त दुनिया को भूल जाओ. இந்த व्यक्त உலகத்தை மறந்து போயிடுங்க. सिर्फ बुद्धि में வெறும் புத்தியில सुखधाम और शांति धाम याद रहे. சுகதாமம் சாந்தி தாமம் நினைவு இருக்கணும். आत्मिक स्टेज बनी रहे. ஆத்மிக ஸ்டேஜ் இருக்கணும். जब लगातार ऐसी स्टेज हो जाएगी எப்போ தொடர்ந்து இப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ ஆயிடுமோ तो हम बाप से அப்போ நாம பாபா அப்பா இடம் இருந்து डायरेक्ट सीखेंगे. டைரக்ட் கத்துக்குவோம். हर बात का जवाब अंदर ही अंदर मिलेगा. ஒவ்வொரு விஷயத்துக்கான பதில் உள்ளுக்குள்ளேயே கிடைச்சிட்டு இருக்கும். बाबा अव्यक्त में अभी कभी पास नहीं हुए, फेल ही होते हैं. பாபா அவ்யக்த மிலன் இருக்கு இல்லையா, சந்திப்பு, அதுல இப்போ வரைக்கும் ஃபெயில் தான் ஆயிட்டு இருக்கோம், பாஸ் ஆகல. अव्यक्त मिलन के लिए तो आत्मिक स्थिति चाहिए ना. அவ்யக்த மிலனுக்காக ஆத்மிக ஸ்டேஜ் வேணும் இல்லையா? खुद ही आ जाती है बार बार. நானு என்றது வந்துடுது. खुद ही कर लूंगा. நானே எல்லாம் பண்ணிப்பேன். मैं कोई से सहयोग नहीं लूंगा. நான் யாரிடம் இருந்து கூட உதவியை எடுத்துக்க மாட்டேன். मैं बाप का भी सहयोग नहीं लेना चाहता. அப்பாவோட உதவியை கூட எடுத்துக்க மாட்டேன். बाप के परिवार का भी सहयोग नहीं लेना चाहता. அப்பாவோட பரிவாரத்தினோட உதவியை கூட எடுத்துக்க மாட்டேன். कोई पॉइंट नहीं समझ में आएगा ஏதாவது பாயிண்ட் புரியலன்னா तो बाप के परिवार में जो बड़े बच्चे हैं उनसे सहयोग नहीं लेंगे. அப்போ அப்பாவோட பரிவாரத்தை யாரு பெரிய குழந்தைகளோ அவங்களோட உதவியை எடுத்துக்க மாட்டீங்களா? बाप के परिवार में जो बड़े बच्चे उनसे मदद लेंगे तो वो जिस तरह समझे होंगे तो उसी तरह से बताएंगे. அந்த பாய் சொல்றாங்க, அப்பாவோட பரிவாரத்துல யாரு பெரியவங்க இருக்காங்களோ அவங்களிடம் இருந்து உதவி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருப்பாங்களோ அதேதான் சொல்லுவாங்க அவங்க. डायरेक्ट बाप से ही पूछेंगे. जब तक बाप नहीं मिलता है तब तक उनकी बात सुन ले. எப்போ வரைக்கும் அப்பா கிடைக்கலையோ அப்போ வரைக்கும் அப்பா டைரக்ட் கிடைக்கலையோ அப்போ வரைக்கும் அவங்களோட பேச்ச கேட்டுக்கும். जब बाप मिल जाए तो बाप से वेरीफाई कर ले. எப்போ பாபா கிடைச்சிடுவாங்களோ அப்பா கிடைச்சிடுவாங்களோ அப்போ அப்பா இடம் இருந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தவறான்றது கேட்டுக்கோங்க. आजकल तो इन्फॉर्मेशन का दायरा खूब बढ़ रहा है. இன்றைய டைம்ல இன்ஃபர்மேஷனோட அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வாங்கிறது அதுக்கான சாதனைகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது இல்லையா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன இருக்குதோ அது ரொம்ப தீவிரமாக முன்னாடி போயிட்டு இருக்கு. எதுக்காக முன்னாடி போயிட்டு இருக்கு? குழந்தைகளான உங்களுக்காக அது முன்னாடி போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வேற எந்த டிபார்ட்மெண்ட் கூடயும் முன்னாடி போயிட்டு இருக்கல. लेकिन अव्यक्त मिलन सीख लिया तो बस ये साधना
ये तब तक के लिए है जब तक அவ்யக்த ஸ்டேஜ் எப்போ நம்ம கத்துக்கிட்டோமோ அப்போ आत्मा इतनी पावरफुल नहीं बनी है। இதெல்லாம் எப்போ வரைக்கும் நம்ம பவர்ஃபுல் ஆகலையோ அப்போ வரைக்கும் टेलीपैथी आत्मा की जो टेलीपैथी है वो इतनी पावरफुल नहीं हुई। ஆத்மாவினோட டெலிபதி அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகலைன்னா ऐसा भी होगा जो संकल्प हमारे अंदर आएगा இப்படியே ஆகும் என்னன்னா என்ன சங்கல்பம் நமக்குள்ள வருமோ हमारे नजदीक वाली आत्मा के अंदर वो संकल्प तुरंत पहुंचेगा। நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா இருக்காங்க இல்லையா நெருக்கத்துல இருக்கக்கூடியவர் அவங்களுக்கு கூடயும் அந்த அந்த ஒரு சங்கல்பம் போய் டச் ஆகும் ரீச் ஆகும்। ये बात कह रही थी எப்படி இவங்க இப்பதான் ஒரு பேச்ச சொல்லிட்டு இருந்தாங்க और तुरंत वहां से टेलीफोन आया कोई बात नहीं कहने लगी। இப்போ உடனடியே டெலிஃபோன் அங்கிருந்து வந்தது அங்கிருந்து கூடயும் அந்த சிஸ்டர் கூடயும் அந்த ஒரு ஆத்மா கூடயும் சேம் விஷயத்தை தான் சொன்னாங்க बिल्कुल एग्जैक्ट वही बात முழுமையாக எக்ஸாக்ட் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க அவங்களும்। अव्यक्त स्थिति ना बनने से नुकसान अव्यक्त स्टेज आगाम இருக்கிறது இருந்தா ஆகிற நஷ்டம்। जितना जो अव्यक्त स्टेज में टिकेगा आपको पकड़ेगा। எந்த அளவுக்கு யாரு அவ்யக்த ஸ்டேஜ்ல நிலைச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு அப்பாவை பிடிச்சுப்பாங்க। अव्यक्त स्टेज में स्थिर नहीं होगा तो அவ்யக்த ஸ்டேஜ்ல நிலைக்கலன்னா बाप की पकड़ से दूर हो जाएगा। அப்பாவை என்ன பிடிச்சுக்கணுமோ அதுல இருந்து தூரம் ஆயிடுவாங்க। माला से भी दूर हो जाएगा। மாலால இருந்து கூடயும் தூரம் ஆயிடுவாங்க। जिन्होंने पूरा पुरुषार्थ नहीं किया होगा யாரு கம்ப்ளீட்டாக புருஷார்த்த செய்யாம இருப்பாங்களோ आत्माभिमानी बनने का ஆத்மாபிமானி ஆகிறதுக்கானது उनको फिर धर्मराज की सजाएं खा करके அவங்களுக்கு தர்மராஜனோட தண்டனையை எடுத்துக்கிட்டு बाप के घर में जाना पड़ेगा। அப்பாவோட வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும்। तो कहेंगे काल खा गया। அப்போ சொல்வாங்க காலம் சாப்பிட்டுடுச்சு। सबसे बुद्धियोग खींच करके किसे याद करो सिर्फ எல்லாரிடம் இருந்து கூடயும் புத்தியோகத்தை இழுத்துட்டு வெறும் யார நினைவு செய்யணும் सिर्फ मेरे को याद करो। வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க। कोई क्या हमसे नहीं होता ये இப்ப யாராவது சொல்வாங்க நம்மளால இது ஆக முடியாது हमने बहुत करके देख लिया। நாங்க ரொம்ப பண்ணி பார்த்துட்டோம்। नहीं होता है तो धर्मराज सजाएं खाओ डंडे खा खा के सुधर जाए। ஆகலன்னா தர்மராஜனோட தண்டனை அப்படின்னா அந்த குச்சியால அடிய வாங்கி வாங்கி அதுக்கு பிறகு திருந்திடுங்க। देवांग सारा தேக அபிமானம் எல்லாம் जड़ जाएगा। எல்லாமே போயிடும்। या तो पुरुषार्थ करो ஒண்ணு புருஷார்த்த செய்யுங்க या तो இல்லைன்னா मरो पिटो இல்லைன்னா அடி வாங்குறது करो या இருந்து போகிறது அடி வாங்குறது அத பண்ணிக்கோங்க। करो या मर செய்யுங்க இல்லைன்னா சாகுங்க। मरना तो सबको है। எல்லாருக்குமே இறந்து போய் தான் தீரணும்। कोई बचेगा क्या? யாராவது மிஞ்சமாக இருந்துடுவாங்களா? बचेगा तो कोई नहीं। யாருமே மிஞ்சமாக இருக்க மாட்டாங்க। चाहे स्वेच्छा से पुरुषार्थ करो இப்போ ஸ்வேச்சா அப்படின்னா தன்னோட விருப்பத்து மூலமாக புருஷார்த்தத்தை செய்யுங்க। और चाहे तो இல்லைன்னா कुट पिट के पुरुषार्थ करो। இல்லைன்னா அடிய வாங்கி அதுக்கு பிறகு புருஷார்த்தத்தை செய்யுங்க। पॉइजन की दुनिया में तो अब रह नहीं सकते। பாய்சனினோட அந்த விஷமான உலகத்துல இப்போ இருக்க மாட்டீங்க இருக்க முடியாது। ये पॉइजन की दुनिया तो अब இந்த பாய்சனினோட உலகம் இப்போ भस्म होने वाली है। இப்போ எரிஞ்சு சாம்பல் ஆக போகுது। अगर पुरुषार्थ नहीं करेंगे ஒருவேளை புருஷார்த்தத்தை செய்யலன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? धर्मराज के डंडे तो खाएंगे ही। தர்மராஜனோட தண்டனையை எடுத்துக்கிட்டு தான் தீர்வீங்க।
लेकिन सत्युग त्रेता में पदवी नहीं मिलेगा, ஆனா சத்யுக திரேதால பதவி கூடயும் கிடைக்காது, सुख भी नहीं मिलेगा, சுகம் கூடயும் கிடைக்காது, जन्म भी नहीं मिलेगा, ஜென்மமும் கிடைக்காது. फिर वही बिच्छू चिंदन की दुनिया द्वापर कलयुग में जाके जन्म, பிறகு அந்த தேளு நண்டு போல இருக்கக்கூடிய துவாபர கலியுகத்தினுள்ள போய் ஜென்மம் लेते रहे। எடுத்துட்டு இருப்பீங்க. दुनिया के विनाश के समय के समीप आते ही உலகத்தினோட விநாசத்தினோட நேரம் கிட்ட வரப்பவே पश्चाताप की कर्मलीला का दृश्य बहुत दर्दनाक होगा। அந்த பశ్చాத்தாப் வருத்தம் படுறாங்க இல்லையா, அந்த ஒரு கர்ம லீலா செயல்களினோட லீலா என்ன இருக்குதோ அந்த ஒரு சீன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். अब अल्पकाल की मौज मना रहे हैं, இப்போ கொஞ்ச நேரத்துக்கான என்ஜாய்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. लेकिन उस समय भिखारी सम पैसा पैसा मांगने समान அந்த நேரத்துல எப்படின்னா, எப்படி பிச்சைக்காரன் ஒவ்வொரு பைசாவை கேக்குறாங்க இல்லையா, அதுக்கு சமமாக सेकंड सेकंड का सहारा, ஒவ்வொரு செகண்டுக்கான ஆதாரம், सेकंड का चैन, ஒரு செகண்டுக்கான நிம்மதி, சாந்தி, सेकंड का सुख शांति के लिए ஒரு செகண்டுக்கான சுக சாந்திக்காக दर दर मांग मांग भटकना पड़ेगा। ஒவ்வொரு வாசலுக்கு போய் கேட்டு கேட்டு அதுக்காக கேக்குறாங்க இல்லையா, பிச்சை கேக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி அலைய வேண்டியதாக இருக்கும். एक एक विकर्म का लाख करोड़ बार पश्चाताप रूपी ஒவ்வொரு விகர்ம என்ன இருக்குதோ அதுக்கு லட்ச கணக்குல, லட்சம் பிறகு கோடி கணக்குல வருத்தம் படுவீங்க, வருத்தப்படுறீங்க. मस्तक नमाना पड़ेगा। பశ్చాத்தாப ரூபமான அப்படின்னா வருத்தம் படுறதுக்கான அந்த ரூபத்துல தலைய வணங்க வேண்டியதாக இருக்கும். विकर्मों के बोझ से लड़खड़ाते हुए விகர்மங்கள் என்னோட அந்த சுமை என்ன இருக்குதோ அதுல அசைவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு मानसिक पीड़ा का अनुभव करना पड़ेगा। இந்த மனதினோட அந்த ஒரு மென்டல் டென்ஷனினோட அனுபவம் செய்ய வேண்டியதாக வரும். जैसे वह खूनी नाहक खेल होगा, எப்படி அங்க ரத்தத்தினோட நதியினோட விளையாட்டு ஏற்படும், वैसे ब्राह्मणों के विकर्म भोगने का नाहक किया அதே மாதிரி பிராமணர்களினோட விகர்மங்கள் என்ன இருக்குதோ அதோட போஜை இருக்கு இல்லையா, அது எப்படி ஏற்படும்னா, ஐயோ இப்படி நாம செஞ்சிட்டோமே, ஏன் இப்படி செஞ்சோம், चिल्लाने का खेल होगा। இப்படி கத்துற விளையாட்டு ஏற்படும். अव्यक्त संदेश 13 अगस्त 1979। ಅವ್ಯಕ್ತ ಸ್ಥಿತಿ ही प्रत्यक्षता कराएगी, ಅವ್ಯಕ್ತ ಸ್ಟೇಜ್ ದ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆ பண்ணಬೇಕು. अव्यक्त स्थिति में जो होंगे, ಅವ್ಯಕ್ತ ಸ್ಥಿತಿல யார் இருப்பாங்களோ उन्होंने अव्यक्त मूर्त को जाना पहचाना। அவங்க அவ்யக்த மூர்த்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. जो खुद नहीं अव्यक्त अवस्था में रहते थे, யாரு சுயம் அவ்யக்த ஸ்டேஜ்ல இருக்கல, उन्होंने अमूल्य रत्न को पूरी रीति नहीं पहचाना। அவங்க வேல்யூபிளான ரத்னத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கல. अव्यक्त वाणी तारीख 21 जनवरी 1969 पृष्ठ 20 मध्य। अभी तक उलहना देते रहते हैं बाबा अव्यक्त क्यों हुआ। இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, பாபா ஏன் அவ்யக்த ஆனீங்க. कौन उलहना देते हैं, யாரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, बीके उलहना देते हैं या पीबी के उलहना देते हैं। பிகேஸ் கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா இல்லைன்னா பிபிகேஸ் கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா. अरे அரே
देते रहते हैं கம்ப்ளைண்ட்ட சொல்றீங்க. तो बाप भी उड़ाना देता है। அப்ப அப்பாவும் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. कि साकार में होते हुए भी என்ன சொல்றாங்கன்னா சாகாரத்துல இருந்தாலும் बाप समान कब बनेंगे? அப்பாக்கு சமமாக எப்போ ஆகுவீங்க? ऐसे नहीं है அப்படி இல்ல. कि बाप साकार में नहीं है। அப்பா சாகாரத்துல இல்லன்ற விஷயம் இல்ல. साकार तो है, சாகாரத்துல இருக்காங்க. लेकिन ஆனா अव्यक्त स्टेज नहीं पकड़ते, அவ்யக்த ஸ்டேஜ பிடிச்சுக்கிறது இல்ல. निराकारी स्टेज नहीं पकड़ते, நிராகாரி ஸ்டேஜ பிடிச்சுக்கிறது இல்ல. जो तो मुरली में ही इशारा दे दिया था। ஏன்னா முரளிலேயே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. आत्मिक स्टेज में जो ठहरते जाएंगे, ஆத்மிக ஸ்டேஜ்ல யார் நிலைச்சிட்டே இருப்பாங்களோ वो बाप दादा को पहचानते जाएंगे। அவங்க பாப் தாதாவை தெரிஞ்சுப்பாங்க. तुम बच्चों की अव्यक्त स्टेज ही बाप को प्रत्यक्ष करेगी। குழந்தைகளான உங்களோட அவ்யக்த ஸ்டேஜ் தான் அப்பாவை பிரத்யக்ஷம் பண்ணும். इससे साबित होता है जो जितना अव्यक्त बनेगा, இதனால என்ன நிரூபணம் ஆகுதுன்னா யாரு எந்த அளவுக்கு அவ்யக்த ஆகுவாங்களோ निराकारी स्टेज में टिकेगा, நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைப்பாங்களோ वो उतना ही அவங்க அந்த அளவுக்கு चेहरे से और चरित्र से बाप को प्रत्यक्ष करेगा। முகம் மூலமாக சரித்திரம் மூலமாக அப்பாவை பிரத்யக்ஷம் செய்வாங்க. जो अव्यक्त वाणी में बोला है तुम बच्चों की और बाप की प्रत्यक्षता तब होगी அவ்யக்தவாணியில சொல்லப்பட்டிருக்குது குழந்தைகளான உங்களோடது பிறகு அப்பாவோட பிரத்யக்ஷத்தை எப்போ ஆகும்னா जब तुम எப்போ நீங்க अव्यक्त बनेंगे। அவ்யக்த ஆகுவீங்களோ அப்போ. शीशे जैसे ट्रांसलाइट जैसे बन जाएंगे। எப்படின்னா இந்த மிரர் போல கண்ணாடி போல டிரான்ஸ்லைட் ஆயிடுவீங்க. ट्रांसलाइट के चित्र कितने क्लियर होते हैं। டிரான்ஸ்லைட்டினோட சித்திரம் எவ்வளோ கிளியராக இருக்கும். ऐसे ही அதே மாதிரி தான் तुम्हारा भी जो साक्षात्कार करेगा உங்களோடது கூட யாரு சாட்சாத்காரம் பண்ணிப்பாங்களோ सामने आवेगा, முன்னாடி வருவாங்களோ उसको ज्यादा समझाने की जरूरत नहीं पड़ेगी। அவங்களுக்கு அதிகம் புரிய வைக்கிற அவசியம் இருக்காது. देखने मात्र से ही, साक्षात्कार मात्र से ही समझ जाएगा। பாக்குறதுனாலயே சாட்சாத்காரம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது மூலமாவே தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஓம் சாந்தி.